விவசாயிகள் கடினப்பட்டு தயாரிக்கும் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியாதோ அதே போன்று தங்கத்தை உறுதி செய்யும் மதிப்பீட்டாளர்களுக்கும் அதே நிலைதான். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற இந்தியன் பேங்க் ஜுவல்ஸ் அப்ரிசியேட் யூனியன் பொதுக்கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் பேச்சு. இந்தியன் பேங்க் ஜுவல்ஸ் அப்ரிசியேட் யூனியன் சங்கம் சார்பில் மண்டல அளவிலான பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் ஏராளமான உறுப்பினர்களும் சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். நகை மதிப்பீட்டாளர் செய்யும் வங்கி பணியாளர்களுக்கு என நிரந்தர பணியும் ஊதிய உயர்வும் பணிக்கான அங்கீகாரமும் இல்லாமல் அலைக்கழித்து வருவதால் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றி வந்தனர். பொதுக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பாலமுருகன் பேசுகையில், விவசாயிகள் கடினப்பட்டு தயாரிக்கும் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியாதோ அதே போன்று தங்கத்தை உறுதி செய்யும் மதிப்பீட்டாளர்களுக்கும் அதே நிலைதான் உள்ளது. இதனை மாற்றம் கொண்டு வந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றி அரசு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதை தாண்டி அந்த மேலாளருக்கு தகுந்த மாதிரி அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க. நான் பணி செய்ய தகுந்த விவசாயத்தை செய்து கடினப்பட்டு ஒரு பொருளை உற்பத்தி செய்தால் அதற்கு விலையை நிர்ணயிக்கிற உரிமை அவனிடத்திலே இல்லையோ, அதே போல இன்றைக்கு உங்களிடத்திலேயும் நீங்கள் செய்யக்கூடிய பணிக்கான இன்று நாள் முழுதும் உட்கார்ந்தா ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கிடைக்கும், அல்லது ஒரு நாளைக்கு 600 ரூபாய் கிடைக்கும். ஆக நிரந்தரமாக கிடைக்குமா என்பதுதான் இன்றைக்கு பிரச்சனை என்பது மிக நல்ல கண்கூடாக தெரியும். அப்ப இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கின்றது. நீங்கள் இன்றைக்கு ஒன்று திரண்டு இணைந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது அது அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம். அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் தான் இன்றைக்கு இது போன்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கிற ஒரு அமைப்பாக இருக்கின்ற காரணத்தால நீங்க இங்க இணைந்திருக்கிறீர்கள்.